கணக்கம்பட்டி ஐயா அந்த மூட்டையை தூக்கி வச்சுட்டு ஒரு ஆம்னி வேனில் தொடர்ந்து பயணம் பண்ணி வரும்போது பல முறை அவரோட ஆம்னி வேனை துரத்திக்கிட்டே போய் அவர் தரிசனம் பண்ணியிருக்கிறேன். எனக்கு வந்து பயங்கரமான ஆஸ்துமா இருந்துச்சு. நான் சதுரகிரிக்கு மலை ஏறி போனேன். 3வது மலை ஏறும் பொழுது என்னால் மூச்சு விடுவதற்கு திணறுகிறேன். எதிர்பாராத ஒரு விதத்தில் ஒரு வித்தியாசமான ஒரு இசையுடன் சேர்ந்த ஒரு நறுமணம், அதாவது கல் யானையை கரும்பு தின்ன வைப்பவர் அப்படின்னு சொல்லலாம். அந்த சித்தருக்கு முன்னாடி நான் உட்கார்ந்து தியானம் செய்துட்டு இருக்கும்போது சூட்சமமான முறையில் எனக்கு திருநீரால் அவர் தீட்சை கொண்டு கொடுத்தார். அது தீட்சைன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு 2 ஆண்டுகள் கழிச்சு தான் இப்படி தீட்சையை கொடுப்பாங்களோ. சித்தர்களை எதுக்கு வழிபடணும் அப்படின்னா சிக்கல்களை தீர்க்க, சித்தத்தை உணர, அவர்கள் மூலமாக சிவத்தை அடைவதை தான். இந்த 17 சித்தர்கள் கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ நீங்கள் குபேரனை மையப்படுத்துறீங்க, அதே நேரத்தில் வள்ளல் பெருமானை மையப்படுத்துறீங்க. ரொம்ப அது கான்ட்ரோவர்சியலாக இருக்கு. உலகிலேயே இப்போ எத்தனை சித்தர்கள் எத்தனை பேத்துக்கு தெரிஞ்சாலும் சரி, உலகில் அத்தனையை பற்றி வருவார் வடலூர் வாரீர் வளம் பெற என்று அவரோட பாடல்களே இருக்கு. நீங்கள் பேசுனது வரைக்கும் புரிஞ்சுட்டு உங்களை ஒரு சித்தர் இயக்குறாருன்னு சொல்கிறீங்க. எந்த சித்தர் இயக்குறாரு? இந்த பாதைக்கு எந்த சித்தர் உங்களை உந்தி தருவார்? சித்தர்கள் இப்போ இந்த பாம்பாட்டி சித்தர், போகர், கணக்கம்பட்டி சர்க்குருன்னு அந்த வரிசையில் நிறைய வழிபாடு தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. போகர் கூடயே உங்களுக்கு அந்த பழனி முருகன் சார்ந்த அந்த அனுபவம் சொல்லுங்க. பயிற்சி தன்னம்பிக்கை பயிற்சியாளரிலிருந்து ஆன்மீக வழிகாட்டியாக ஆன்மீக குருவாக மாறினதற்கு காரணமே நான் அல்ல, என்னை வழிநடத்தும் சித்தர்கள் தான். சித்தர் தேடல்கள் நிறைய சந்திச்சிருக்கையா. சித்தர் தேடலுக்குள்ளே போனாவே அவங்க பொருளாதாரமாவோ இல்லை குடும்பமோ ஒன்று ஒன்றா திறக்கிறாங்க. ஆனால் உங்களோட வகுப்புகளை உங்களோட ஃபாலோவர்களை ஒன்று ஒன்றா பெறுறாங்க. ஸோ நீங்கள் எப்படி எல்லாத்தையும் திறந்து தானே போகணும். பட் இவ்வளோ பெருகி இருக்கே, அதுக்கான சூட்சமம் என்ன? சிம்பிளான ஒரு சூட்சமம், எண்ணம் போல் வாழ்வு. சித்தர்களை வணங்கினாலும் எண்ணம் எதை நோக்கி நாம் செலுத்துகின்றோமோ அந்த எண்ணம் போல தான் நமக்கு வாழ்க்கை அமையும். சித்தர்களை எதுக்கு வழிபடணும் அப்படின்னா சிக்கல்களை தீர்க்க, சித்தத்தை உணர, அவர்கள் மூலமாக சிவத்தை அடைவது தான் சித்தர்களின் வழிமுறை. ஆனால் அந்த சித்தர்களும் கூட ஒரு மனிதன் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பல எந்திரங்களை, பல மந்திரங்களை, பல மூலிகைகளை, பலவிதமான மருந்துகளை வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. அதை பயன்படுத்தி நம்ம செல்வ செழிப்போடையும் இருக்க முடியும், ஞானத்தையும் அடைய முடியும் என்பதை கண்டுபிடிச்சிட்டோம். அந்த கண்டுபிடிச்ச விஷயத்தை அதற்கு தகுந்த மாதிரி வழி நடத்துகிறோம். ஸோ எல்லாம் திருப்தியானதுக்கப்புறம் நீ ஆன்மீகத்தில் போனால் அதுதான் உண்மையான ஆன்மீகம். நமக்கெல்லாம் வாழ்க்கையில் ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது, முன்னேறவே முடியல, வாழ்க்கையில் செல்வமே இல்லை அப்படிங்கிறதுக்காக நீ இறை வழிபாட்டுக்கு போனீங்கன்னா அது விரக்தி வழிபாடு. நம்ம சொல்கிறது திருப்தி வழிபாடு. ஸோ ஆனந்தமாக திருப்தியாக இருக்கணும்னா வாழக்கூடிய வாழ்க்கையில் நீ நல்லா இருக்கணும், உன்னை நம்பி இருக்கக்கூடிய உன் குடும்பத்தை நல்லா வச்சுக்கணும். அதை வச்சுக்கிட்டு நீ ஆன்மீகத்துக்கு போனேன்னா ஆன்மீகம் நல்லது. ஆனால் நிறைய பேர் இதை பற்றி தெளிவில்லாமல் தன்னையும் கஷ்டப்படுத்தி தன்னை நம்பிய குடும்பத்தையும் கஷ்டப்படுத்தி அதற்கப்புறம் ஆன்மீகத்தில் உச்சத்தை அடைஞ்சுன்னு சொல்கிறாங்க. கூட இருக்கிறவங்களே சந்தோஷமாக வைக்காதவங்க தன்னையும் சந்தோஷமாக வச்சுக்க முடியாது அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. ஆதலால் சித்தர்களை வழிபடுவதற்கு முன் உன்னை நம்பு, உன்னை வழிநடத்தக்கூடிய சித்தர்களை நம்பு, ஒரு உழைப்பை உழைத்து முன்னேறு. ஏன்னா ஒவ்வொரு நேரமும் உணவு உண்ணணும், அதற்கான உடையை அணிந்து கொள்ளணும், நம்ம போகக்கூடிய பயணங்களுக்கு பணம்னு ஒன்று தேவை. அந்த காலத்தில் எல்லாம் யாசகம் கிடச்சிது, இந்த காலத்தில் யாசகம் கிடச்சா உடம்பு தான் நல்லா இருக்குது, உனக்கு உழைக்கிறதுக்கு என்னன்னு கேட்பாங்க. அதனால் ஆன்மீகத்துக்கு போனாலும் கை நிறைய செல்வத்தை உருவாக்கி அதை பத்திரப்படுத்தி நம்மை நம்பியவர்களையும் பத்திரப்படுத்திய பிறகு நம்ம ஓடுனோம்னா ஆன்மீகமும் கைகூடும், வாழ்வியலையும் செல்வ செழிப்போட இருக்க முடியும். இப்போ இந்த 17 சித்தர்கள் கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ நீங்கள் குபேரனை மையப்படுத்துறீங்க, அதே நேரத்தில் வள்ளல் பெருமானை மையப்படுத்துறீங்க. ரொம்ப அது கான்ட்ரோவர்சியலாக இருக்க 17 சித்தர்கள் எதிரான. ஏன்னா எந்த இடத்துலையும் வள்ளலார் பொருளாதாரத்தை சொல்லலை, செல்வ வளத்தை சொல்லலை, முழுக்க வாழ்க்கையை பற்றி வீடு பேரை பற்றி தான் பேசியிருக்காரு. நீங்கள் உங்கள் வீடியோவெல்லாம் அற்பெருஞ்சோதி ஆண்டவர் பற்றி தான் சொல்லிட்டு ஆரம்பிக்கிறீங்க. அது ரெண்டுமே கான்ட்ரோவர்சியில் இருக்குது. அதுக்கான விளக்கத்தை கொடுக்கல. அதாவது தெரிந்தும் தெரியாமலும் நான் என்னோட முதல் ஆராய்ச்சி புத்தகம் செல்வம் சார்ந்து ஹாப்பி மணி அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை தான் வெளிப்படுத்தினேன். அந்த புத்தகத்தை நான் உருவாக்கிட்டேன். ஆனால் அப்போ எனக்கு அந்த புத்தகத்தை வெளிப்படுத்தக்கூடிய பொருளாதார நிலை எனக்கே இல்லை. அந்த தருணத்தில் இதை எப்படியாவது வெளிப்படுத்தணுங்கிற முயற்சி எடுத்துகிட்டு இருக்கும்போது
என்னோட மலேசியாவில் இருக்கக்கூடிய நண்பர்கள் மூலமாக நான் தைப்பூசத்துக்கு தெரிஞ்சும் தெரியாமலும் வடலூர் போகக்கூடிய சூழல்கள் ஏற்பட்டுருச்சு. சரியாக ஜனவரி 25 தைப்பூசத்தில் நான் அங்கே உட்கார்ந்துருக்கும் போது நான் ஒரு 4-5 விஷயத்த ஒரு 10-20 பேர்த்துக்கு இயல்பாக சொன்னேன். அப்போ சொல்லும் போது நிறைய பேர் நினச்சிட்டாங்கன்னா நான் வந்து ஒரு பெரிய டாக்டர், ஒரு பெரிய விஷயம் இருக்கிறவன்னு நினச்சிட்டாங்க. அவங்க நினச்சது ஒருத்தங்க விளையாட்டாக டாக்டர் டாக்டர்னு கூப்பிடும்போது நான் அங்கே வல்லார் அப்போ தான் தெரியும், எனக்கு அருட்பெரும் ஜோதி மந்திரமும் அங்கே தான் தெரியும். அதற்கப்புறம் அதிலிருந்து சரியாக ஒரே மாதத்தில் இந்த புத்தகத்துக்கு தேடுறேன். அதற்கு ஒருத்தர் வந்து நான் உங்கள் புத்தகத்தை வெளிப்படுத்துகிறேன் அப்படிங்கிறாரு. அவர் யார் அப்படின்னா அவரோட பேரும் மணி அப்படின்னு தொடங்குது. அவரோட புத்தக கடையோட பேர் பார்த்தா வள்ளலார் புத்தக நிலையம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் என் புத்தகத்தை வெளிப்படுத்துறேன்னு சொல்கிறார். ஸோ இது நம்ம முடிவு பண்ணலை, வள்ளலார் நமக்கு வழி நடத்திட்டாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த புத்தகத்தை தயார் பண்ணி வெளிப்படுத்தும் போது நான் என்ன சொன்னேன்னா, இதை ஒரு செல்வ செழிப்பான ஒரு நபர் வெளிப்படுத்தினா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறாரு. அப்போ ஈரோட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய கோடீஸ்வரரை கூப்பிட்டு இந்த புத்தகத்தை வெளிப்படுத்துங்க அப்படிங்கிறோம். அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் தான் நிறைய பயிற்சிகளாக நடத்துகிறீங்கல்ல, அப்போனா இதை பற்றி பயிற்சி நடத்துனீங்கன்னா நீங்கள் வெளிப்படுத்தலாம் அப்படிங்கிறாரு. இது நல்ல ஐடியாவே இருக்கே, ஒரே ஒரு பயிற்சி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு நான் ஹாப்பி மணின்னு புத்தக தலைப்பிலேயே ஒரு பயிற்சி வைக்கிறேன். அன்று ஒரு 50 பேர் வராங்க. தெரிஞ்சும் தெரியாமல் அதில் இருக்கிற ஒரு 15 பேர்த்துக்கு உடனடியாகவே வாழ்க்கையில் ஒரு செல்வ செழிப்பு கிடைக்குது. அதற்கப்புறம் தான் இந்த பணவளக்கலைங்கிற பயிற்சியை நான் உருவாக்கினேன். ஸோ நான் இந்த பணவளக்கலை பயிற்சி உருவாக்குனதுக்கு காரணமே அருட்பெரும் ஜோதி ஆண்டவரான வள்ளலார் தான். ஆதலால் நான் எங்கே என்னோட மூச்சு, பேச்சு, செயல் எதை செய்தாலும் சரி, அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்கின்ற வார்த்தையை சொல்லிட்டு தான் தொடங்குவேன். 1. 2வது, அவர் செல்வத்தை பற்றி பேசியிருக்கிறாரு அப்படின்னா அவர் பேசாத ஏதாவது இருக்கா அப்படின்னு தான் நான் கேட்பேன். உலகிலேயே இப்போ எத்தனை சித்தர்கள் எத்தனை பேத்துக்கு தெரிஞ்சாலும் சரி, உலகில் அத்தனையை பற்றி பேசிய ஒரே சித்தர் வள்ளல் பெருமானார் தான். இதை பேச வைப்பவரும் அவர் தான். ஸோ அதனால் வருவார் வடலூர் வாரீர் வளம் பெற என்று அவரோட பாடல்களே இருக்குது. ஸோ வடலூர் வந்தால் எல்லா விதமான வளமும் பெற முடியும். அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை நம்பினால் அகம் புறம் அண்டம் பிண்டம் செல்வம் செல்வ செழிப்பு அத்தனைக்குமே அவர் வழிநடத்துவார் அப்படிங்கிறதா உண்மை. ஸோ வள்ளலாரை நம்பினால் செல்வ செழிப்பை அடைவீர்கள். அதற்கு ஒரு முதல் உதாரணம் நானே. ஸோ அதனால் அவர் தான் என் வாழ்க்கையை மாற்றினார். அதற்கப்புறம் தான் நான் பணவளக்கலைஞர்களை பயிற்சி மூலமாக உலகத்துக்கே போனேன். அதனால் 18 சித்தர்கள் இருக்கிறாங்க. அது 18 மட்டும் இல்லை, கோடான கோடி நவக்கோடி சித்தர்கள் இருக்கிறாங்க. நம்மளோட ஒரு சூட்சம எண்ணுக்காக 18ன்னு நம்ம குறுக்கிட்டோம். ஆனால் இந்த உலகத்தில் இந்த உலகம் முழுதும் சித்தர்கள் இருக்காங்க. அதில் நம் மண்ணான தமிழ் மண்ணில் எல்லா இடங்களிலுமே சித்தர்களே இருக்கிறார்கள். ஸோ அதில் சில சித்தர்கள் வெளிப்படுகிறார்கள், சில சித்தர்கள் வெளிப்படாமல் சூட்சமமாக வேலை செய்கிறார்கள். ஸோ நீங்கள் எந்த சித்தரை நினைக்கிறீர்களோ அவர்கள் வந்து வழிநடத்துவார்கள். இன்னும் தெரியாத சித்தர்கள், கோடான கோடி சித்தர்கள் இந்த மண்ணில் இப்போதும் இருக்கிறார்கள். இப்போ நீங்கள் பேசுனது வரைக்கும் புரிஞ்சுட்டேன். உங்களை ஒரு சித்தர் இயக்குறாருன்னு சொல்கிறீங்க. எந்த சித்தர் இயக்குறாரு? இந்த பாதைக்கு எந்த சித்தர் உங்களை உந்தி தள்ளுறாருங்க? இதற்கு நேரடியாக எனக்கு பதில் சொல்ல தெரியல. ஏன்னா நமக்கு தெரிஞ்சு தான் எல்லாமே பண்ணுறோம். நான் இப்போ அதிகமாக ஆராய்ச்சி பண்ணதில் போகர் சித்தர் மூலமாக பழனி முருகனை பற்றியும் வேல் பற்றியும் நிறைய ஆராய்ச்சி பண்ணணும். எனக்கு முதல் முறையாக சதுரகிரியில் ஒரு சூட்சமமான ஒரு ஆசிகள் கிடைச்சது. எனக்கு வந்து பயங்கரமான ஆஸ்துமா இருந்துச்சு. நான் வந்து சதுரகிரிக்கு மலை ஏறி போகிறேன். 3வது மலை ஏறும் பொழுது என்னால் மூச்சு விடுவதற்கு திணறுகிறேன். எதிர்பாராத ஒரு விதத்தில் ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு இசையுடன் சேர்ந்த ஒரு நறுமணம் வருது. அது மல்லிப்பூவா மறிக்குழுந்தான்னு விளக்கம் சொல்ல தெரியல. அந்த காற்று என் மீது பட்டுட்டு போகுது. நான் சில அடி எடுத்து வச்சதுக்கப்புறம் பார்த்தா என்னோடய மூச்சுக்கான பிரச்சனை சரியாயிடுச்சு. என்ன ஏதுன்னு என்னால் உணர்ந்து கொள்ளவே முடியல. ஏன்னா எனக்கு வந்து தொடர்ந்து பேசும்போதும் கூட மூச்சு வாங்கும். அந்த ஒரு நொடியிலேயே எனக்கு அந்த பிரச்சனையை சரி செய்து தந்துட்டாங்க. அதற்கப்புறம் சித்தர்கள் ஒருத்தங்க இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ சதுரகிரி சித்தர்னு அவர் பேர் நான் வச்சுட்டேன். ஆனால் எந்த சித்தர்னு தெரியல. ஏன்னா சதுரகிரியில் அத்தனை சித்தர்களும் இப்போவும் இருக்கிறாங்க. ஸோ சதுரகிரியில் எனக்கு பௌர்ணமி என்று இந்த மாற்றத்தை கொடுத்ததால் சித்தர்கள் என்ற ஒரு வார்த்தை தான் தெரியுமே தவிர எந்த சித்தர் என்னை வழிநடத்துகிறாங்கன்னு தெரியல. ஸோ முதல் அனுபவம் எனக்கு சதுரகிரியில் கிடச்சிது. 2வது அனுபவம் தைப்பூசத்தன்னைக்கு வள்ளல் பெருமானாரான வடலூரில் கிடச்சிது. 3வது அனுபவம் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் சுந்தரானந்தர் அப்படிங்கிற ஒரு சித்தரோட சூட்சம சமாதி இருக்குது. அதாவது கல் யானையையே கரும்பு தின்ன வைப்பவர் அப்படின்னு சொன்னவர். அந்த சித்தருக்கு முன்னாடி நான் உட்கார்ந்து தியானம் செய்துட்டு இருக்கும்போது சூட்சமமான முறையில் எனக்கு திருநீரால் அவர் வந்து தீட்சை ஒன்று கொடுத்தார்.
அது தீட்சைன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு 2 ஆண்டுகள் கழிச்சு தான் இப்படி தீட்சைன்னு இப்படி தான் கொடுப்பாங்களோ அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அது இல்லாமல் கொங்கணர் சூட்சமமாக இந்த கொங்கு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பொன்னூதி மாமலை என்கின்ற ஊதி ஊரில் எனக்கு பல சுரூபமாக பல ஒளி சுரூபமாக கொங்கணர் காட்சி தந்திருக்கார், சத்தியமாக தந்திருக்கிறார். என்னை நம்பி வந்தவங்களுக்கு அதை புகைப்படமாகவும் நான் காமிச்சிருக்கேன். ஸோ நேரடியாக எனக்கு என் வாழ்வை வளப்படுத்திய சித்தர்கள்னு சொன்னால் இந்த 4 சித்தர்களை சொல்லுவேன். ஆனால் இவர்கள் பல ரூபங்களில் பல வடிவங்களில் என்னை வழிநடத்திக்கிட்டே இருக்காங்க. அதற்கப்புறம் என்னோட ஆதி குருவாக நான் வழிநடத்தக்கூடிய தெய்வமாக என்னை பார்க்கறது நான் காகபுஜண்டர் ஐயாவை தான் பார்க்குறேன். ஸோ நேரடியாக சொன்னால் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் வள்ளல் பெருமானார், போகர் ஐயா என வேல் பற்றி எனக்கு நிறைய சூட்சமங்கள் அவர் வெளிப்படுத்த வச்சார். அதற்கப்புறம் சதுரகிரி சித்தர், அதில் அத்தனை சித்தர்களுமே உள்ளடக்கிடுவார்கள். அப்புறம் சுந்தரானந்த சித்தர், அதற்கப்புறம் கொங்கண சித்தர். அதுக்கப்புறம் நான் எல்லா சித்தர்களை மத்தியும் பேசுகிறேன். ஏன்னா எல்லா சித்தர்களுமே மீண்டும் மீண்டும் பல்வேறு வடிவங்கள் இருக்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு ஊருக்குமே போனால் ஒரு சித்தர்களை வழிபடுவேன், ஒரு குருமார்களை வழிபடுவேன். அதில் இருக்கக்கூடிய உண்மைகளை 4 பேருக்கு கொண்டு போய் சேர்த்தி அவரை பிடிச்சிக்கப்பா வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொல்கிறதே என்னோட வேலையாய் என்னோட பணியாய் செய்து கொண்டிருக்கின்றேன். இந்த சித்தர்களில் இப்போ இந்த பாம்பாட்டி சித்தர், போகர், கணக்கம்பட்டி சர்க்குருன்னு அந்த வரிசையில் நிறைய வழிபாடு தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. போகர் கூடயே உங்களுக்கு அந்த பழனி முருகன் சார்ந்த அந்த அனுபவங்கள் சொல்லுங்கள். ரைட். இப்போ நீங்கள் 2 வார்த்தையை சொல்லிட்டீங்க, கணக்கம்பட்டி ஐயாவையும் சொல்லிட்டீங்க. நான் இந்த தேடுதல் இருக்கும்போது சித்தர்கள்னு பேர் யாரை சொன்னாலும் சரி நான் போய் வேடிக்கை பார்ப்பேன். என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்க, அவங்க இது நமக்கு அப்படியே கை காமிச்சா நமக்கு எதாவது ஞானம் கிடச்சிருமோ, அவங்க ஏதாவது இப்படி கை காமிச்சா நமக்கு வாழ்க்கை மாறிடுமோன்னெலாம் சினிமாவில் வர மாதிரிலாம் ஆசைப்பட்டிருக்கேன். அப்படி நான் பலமுறை பழனி அடிவாரத்திலேயே 2 சித்தர்களை தொடர்ந்து பார்த்துருக்கேன். அதில் ஒரு ஐயா தான் கணக்கம்பட்டி ஐயா. கணக்கம்பட்டி ஐயா அந்த மூட்டையை தூக்கி வச்சுட்டு ஒரு ஆம்னி வேனில் தொடர்ந்து பயணம் பண்ணி வரும்போது பல முறை அவரோட ஆம்னி வேனை துரத்திக்கிட்டே போய் அவர் தரிசனம் பண்ணியிருக்கிறேன். அவர் கட்டலில் உட்காந்துட்டு அவர் பேசக்கூடிய வித்தியாசமான வார்த்தைகளை காதால் கேட்டிருக்கேன். அவருக்கு தண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு சூழலும் கிடச்சிது. அதுக்கப்புறம் அவரே அந்த கல் எடுத்து அந்தக்க போடு அப்படின்னு ஒரு சூழலில் சொல்லும் போது நான் கல் எடுத்து போட்டிருக்கேன். ஆனால் அப்போ எனக்கு தெரியாது. ஆனால் அதற்கப்புறம் அவர் முக்தி அடைஞ்சதுக்கப்புறம் அவரோட அதிர்வலைகள் பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ கணக்கம்பட்டி சித்தர் எனக்கு ஒரு பெரிய ஆசையில் கிடச்சிது. நான் தெரிஞ்சும் தெரியாமல் நான் பச்சை பொட்டுகள் தான் வைப்பேன், குபேர பொட்டு தான் வைப்பேன். அவர் எப்பவுமே பச்சை நிறத்தை தான் அதிகமாக ப்ரொமோட்டும் பண்ணுவார். அவர் பயன்படுத்திட்டு இருக்கிறது. இப்போ அவங்க வழிபாட்டாளர்கள்லாம் பச்சை பொட்டு தான் வைக்கிறாங்க, பச்சை தான் வைக்கிறாங்க. ஸோ வளத்திற்கான நிறம் பச்சை. ஸோ நான் 15 வருஷமாக எல்லாத்தையும் பச்சை கயிறு கட்டிக்கங்க, பச்சை பொட்டு வையுங்க, குபேரரை வழிபடுங்கன்னு சொல்கிறேன். ஸோ அதனால் கணக்கம்பட்டி சித்தரோட ஆசையும் இருக்கலாம். பட் நான் அவரை வழிபட்டிருக்கிறேன், அவரோட தெய்வ திருவடிகளை தொட்டிருக்கேன். 1. 2வது பழனி போகர் ஐயாவை அடிக்கடி போய் பார்ப்போம். நான் வேல் தந்தரா என்கின்ற ஒரு வேலை பற்றி ஒரு சூட்சம புத்தகத்தை எழுதினேன். அப்போ நான் பழனிக்கு அடிக்கடி போகும்போது சாக்கடை சித்தரை அவரோட இருந்த இடத்துலையே நிறைய டைம் தரிசனம் பண்ணியிருக்கேன். அவருக்கு அந்த பிஸ்கட் வாங்கி தரது, பீடி வாங்கி தரது, அந்த மாதிரி சூழல்களும் கிடச்சிருக்கு. ஸோ அந்த சித்தர்களோட ஆசையும் பழனிலேயே எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ பழனி போகர் ஐயாவை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் பழனி அடிவாரத்திலேயே போகர் ஐயா மேலே இருந்தாலும் பழனி அடிவாரத்தில் போகரோட நேரடி சிஷியரான புலிப்பாணி சித்தரோட ஜீவசமாதியிலையும் போய் தியானமெல்லாம் செஞ்சுருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும் போகும்போது ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் கிடைக்கும். என்னையே தெரியாமல் என்னை தூய்மை செய்யக்கூடிய பணிகளை அவர்கள் செய்கிறாங்க. இது அழுக்கடைஞ்ச என்ன சொல்கிறதுனே தெரியாத ஒரு பூத உடல் தான். எல்லா விதமான நல்ல எண்ணங்கள் கெட்ட எண்ணங்கள் நிறைந்தது தான். ஆனால் அங்கே போகும்போது பல இடங்களில் கொட்டி கொடுத்துருக்காங்க, பல இடத்துல தட்டி கொடுத்துருக்குறாங்க, பல இடத்துல அள்ளி அள்ளி வாரி வாரி வழங்குறாங்க. ஸோ இந்த சித்தர்களின் தொடர்புகளில் எப்பவுமே நான் இருக்கேன். இப்போவும் நான் தேடுகிறேன், இப்போவும் நான் சென்று வழிபடுகிறேன், இப்போவும் அவர்களோட ஆசைகள் கிடைக்குதுங்கிறது பரிபூர்ணமாக நம்புறேன். இப்போ இந்த கொங்கண சித்தரை பற்றி பேசுனீங்க ஐயா. இப்போ கொங்கண சித்தர்னாவே திருப்பதி தான் மனசில் வரும். அங்கே திருப்பதி பெருமாளை வணங்கிட்டு கொங்கனையும் வணங்குவாங்க. ஆனால் இங்கே பொன்னூதி மலைன்னு சொல்லியிருக்கீங்க. இந்த பொன்னூதி மலைக்கும் திருப்பதிக்கும் என்ன கனெக்டிவிட்டி? கொங்கணர் இங்கே வந்தாரா? அந்த மலையை பற்றி சிறப்புகள் சொல்லுங்க. ஓகே, கொங்கணர் இங்கே வந்தாரா அப்படிங்கிறத விட கொங்கணர் இங்கிருந்து தான் அங்கே போயிருக்கிறார். ஓகே, ஏன்னா கொங்கு நாட்டு சித்தர் தான் கொங்கணர். இந்த கொங்கு நாடுன்னு சொல்லக்கூடிய பாலக்காடு, கோயம்புத்தூர், இங்கே காங்கயம், கரூர், ஈரோடு, சேலம் வரைக்குமே நிறைய ஏரியாவோட பேர் பார்த்திங்கன்னா கொங்கணபுரம், கொங்கணகிரி, கொங்கண நாயக்கன் அப்படிங்கிற நிறைய பேர்கள் இருக்குது. காரணம் கொங்கணர் இங்கே எல்லாமே பயணம் செஞ்சுருக்கிறாரு, பல ஊர்களில் இருந்திருக்கிறார். ஸோ அதன்படி கொங்கணர் சுமாராக ஒரு 300 ஆண்டுகள் சூட்சமமான முறையில் பொன்னூதி மாமலை என்று சொல்லக்கூடிய, அதாவது கொங்கணர் பொன்னை ஊதி ஊதி பொன்னை உருவாக்கி மூலிகைகள் மூலமாக
பல பேருக்கு கையால் அவரே கொடுத்துருக்கிறார். அந்த கொடுத்த இடம்தான் பொன்னூதி மாமலைன்னு சொல்லக்கூடிய ஊதியூர். ஒவ்வொரு பௌர்ணமி இரவும் நான் அங்கே போக போக தான் என் வாழ்க்கையை மொத்தமாகவே மாற்றினது. எனக்கு ஒளி சுரூபமாக 2 முறை காட்சியும் தந்திருக்கிறாரு. அங்கே மலையிலைங்களா? மலையிலேயே காட்சி தந்திருக்கிறாரு. அங்கே மலை ஏறும்போதே வந்து ஃபஸ்ட்டு முருகனுக்கு ஒரு இடம் இருக்குது. அந்த முருகனுக்கு வந்து பார்த்திங்கன்னா பல சித்தர்கள் பாடல்கள் பாடியிருக்காங்க, பாடல்பட்ட ஸ்தலமும் கூட. அங்கேயோ ஜீவசமாதி இருக்கும். அங்கே வந்து மலை ஏறும் பொழுதே பார்த்திங்கன்னா கொங்கணரோட நேரடி சிசியராக இருந்தவர் வந்து தலைப்பாகை சித்தர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதாவது தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சித்தரோட சூட்சும ஜீவசமாதி அங்கே இருக்குது. ஸோ அந்த சித்தரை வணங்கி அதற்கப்புறம் மேலே மலையில் போவோம். இருள் நிறைந்த மலையில் போய் அவரை பார்ப்போம். அங்கே இருக்கக்கூடிய பெரியவங்க வந்து ஒவ்வொரு பௌர்ணமி அன்றும் இரவு 12 மணிக்கு கொங்கணருக்கு பூஜை செய்து கொங்கணர் சொன்ன வழிமுறையிலேயே வந்து மூலிகை கஷாயமும் மூலிகை சாதமும் தருவாங்க. அதை உண்ணுவதன் மூலமாக நல்லது நடக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அது எப்போ நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னா, பழனியில் நடந்த ஒரு உலக சித்தர்கள் மாநாடில் என்னையும் பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தாங்க. ஆனால் அந்த மேடையில் இருந்தவங்க எல்லாரும் 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க. நான் 25 வயசில் போய் அந்த மேடையில் உட்காரக்கூடிய சூழல் கிடைச்சிது. இத்தனை பெரியவங்க இருக்கும்போது நம்ம பேசணும்னா ஒரு விஷயம் நல்லா இருக்கணும் அப்படின்னு தேடும் பொழுது எனக்கு இந்த கொங்கணகிரியை பற்றி ஒரு நண்பர் சொல்கிறார். அதற்கப்புறம் நான் கொங்கணகிரியான மலைக்கு ஏறுறேன். மலையில் ஏறி போகும்போது ஒவ்வொரு தேய்பிறை அஷ்டமிக்கும் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் சொர்ண ஆகர்ஷண பைரவரை கொங்கணரே வழிபட்டிருக்கிறாரு. அக்னி மூலமாக எந்திர மூலமாக வழிபட்டு தன்னோட உடம்புல சூட்சமமான முறையில் 3 எந்திரத்தை உருவாக்குறாரு. அந்த எந்திரத்தை உருவாக்குனதுக்கு அப்புறம்தான் கொங்கணர் வந்து இங்கே ஊதியூர்லேருந்து திருப்பதி போய் சூட்சமமாக திருப்பதியில் இப்பவும் கொங்கண பெருமாளாகவே இருக்கிறார் என்பது தான் சூட்சமமே. ஸோ திருப்பதியிலிருந்து கொங்கணர் ஆரம்பிக்கக்கூடாது, கொங்கு நாட்டிலிருந்து தான் திருப்பதிக்கு செல்லணும். ஸோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கொங்கு நாட்டில் இருக்கக்கூடிய பல சிவாலயத்திலும் கொங்கணர் சென்றிருக்கிறாரு. அதன் மூலமாக தான் திருப்பதியிலேயே வளம். ஸோ கொங்கண பெருமாள் அப்படின்னாவே திருப்பதினாவே செல்வம் தான். ஸோ கொங்கணர்னாலும் செல்வம் தான். அதனால் கொங்கணரை வச்சே நான் ஒரு புத்தகத்தையும் வெளிப்படுத்தியிருக்கேன். ஸோ செல்வம் கொங்கணர் அப்படிங்காட்டி அதே பயணத்தில் தான் இப்பவும் பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். இது இங்கே வாழ்ந்த இடம், அங்கே ஜீவசமாதியான இடம். ஆமாம் வச்சுக்கலாம். ஆமாம், 100% அப்படியே. அது நிறைய தமிழ் மக்களுக்கு தெரியுது இல்லை. அங்கே ஜீவசமாதிங்கிறது பெருமாள் கோயிலுங்களா, மலையில் வேற இடம் இங்கே இருக்குங்க? அதாவது சித்தர்கள் பல இடங்களில் பல விதங்களில் சமாதி ஆவார்கள். அவர்களுக்கு ஒரு இடத்தை குறிப்பிட்டு காட்ட முடியாது. நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே திருப்பதியில் போய் வெவ்வேறு இடத்துலாம் கேட்டபோது அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற பதில் தந்தாங்க. ஆனால் இப்போவும் திருப்பதியில் பெருமாளுக்கு பின்னாடி ஒரு சுரங்கப்பாதை இருக்குது. அங்கேயும் தீபாராதனை காமிக்கிறாங்க. ஸோ அங்கே ஒரு சூட்சம ஜீவசமாதி இருக்குது. எல்லா கோயில்களுமே ஜீவசமாதி இருக்கக்கூடிய இடங்கள் தான். நீங்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை சிவாலயத்தை சொன்னாலும் அங்கே ஒரு சூட்சமமான ஜீவசமாதி தான் இருக்கும். இப்போ பழனியாவே போகரையாவை சொல்கிறோம், ஒவ்வொரு ஊருக்குமே இருக்குது. அதன்படி தான் வந்து திருப்பதியிலையும் கொங்கணருக்கு ஒரு சூட்சம சமாதி இருக்குது. இப்போவும் ஒவ்வொரு இரவும் கொங்கணர் நடமாடுகிறார் என்கின்ற சூட்சமும் சொல்கிறாங்க. ஸோ திருப்பதி கொங்கண பெருமாள் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பிளேஸ். பட் அவங்க ஜீவனோட சமாதியானங்காட்டிக்கு அவங்க இப்போவும் எங்கே வேணாலும் இருக்கிறாங்க. ஸோ அவர்களை பற்றி பேசக்கூடிய இந்த இடத்துலையும் இருக்கிறாங்க அப்படிங்கிறது அதோட சூட்சமே. இப்போ நீங்கள் கொங்கணரை முழுமையாக உணர்ந்திருக்கீங்க. ஆனால் அது திருப்பதி பெருமாளே ஒரு சர்ச்சை இப்பயும் போயிட்டுருக்கு. அது பெருமாளே கிடையாது, முருகன் அப்படிங்கிறாங்க. ஏன்னா நம்ம கொங்கணர்கள்லாம் முருக பெருமான வழிபாட்டாளர்கள், சிவனை வழிபட்டவங்களா இருக்காங்க. கொங்கணரும் முருகனை தான் வழிபட்டுருக்கலாம். அப்படின்னா திருப்பதியில் இருக்குது உண்மையால் யாருங்கய்யா? இது பற்றியான பதில்களை சொல்கிறதுக்கு வாய்ப்புகளே இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா பல்வேறு விதமான மத மாற்றங்கள், பல்வேறு விதமான படைகள், பல்வேறு விதமான குலங்கள் பல ஆண்டுகள் வரும் பொழுது அங்கே இருக்கக்கூடியவங்க ஒவ்வொரு விதமான வழிபாடுகளை வச்சு தான் வழிபாடுகளை செய்வாங்க. ஸோ அதனால் ஒவ்வொரு மக்களும் போகும்போது அவர்களுக்கு பிடித்த தெய்வங்களை அங்கே உட்கார்ந்து பண்ணிகிட்டே இருப்பாங்க. பட் திருப்பதி ஏழுமலையான்லாம் நீங்கள் வெங்கடாச்சலபதியை பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. 7 மலையான், 7 மலைகள் கண்ணுக்கு தெரிந்து 2 மலைகள் சூட்சமமாக இருக்கக்கூடியது. நவகிரக மலைகள் அங்கே இருக்குது. ஸோ அந்த மலை ஏறி இறங்கினாவே நமக்கு இருக்கக்கூடிய நவகிரக தோஷங்களுமே சரியாகும் அப்படிங்கிறது அதோட சூட்சமே. பிறகு எதை நாம் பார்க்கின்றோமோ அதுவாக நாம் மாறுவோம். நீ பெருமாளையும் பார்க்கலாம், அம்மனாவும் பார்க்கலாம், முருகனாவும் பார்க்கலாம், கொங்கணராகவும் பார்க்கலாம், ஏன் நம்மளாவும் பெருமாளை பார்த்துக்கலாம். இதைத்தான் அருவ உருவ தியானம்னு நம்ம சித்தர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் இப்போ நமக்கு அவர் பெருமாளாக காட்சி தரார். பெருமாளாகவே வழிபடுவோம்.
ஆனால் அருணகிரிநாதர் ஐயா முருகனையே பெருமானே பெருமானே அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறார். ஆதலால் நீ பெருமாளுக்கு போய் கோவிந்தா போட்டாலும் சரி, அங்கே பெருமாளேன்னு சொல்லிட்டு அரகர அரகரகரோ சொன்னாலும் சரி, இறைவன் பல வடிவங்களில் இருந்தாலும் ஒரே ஒரு சக்தி தான், அனைவரும் ஒன்றே. ஸோ அதனால் நீங்கள் எதுவாக பார்க்குறீங்களோ அதுவாக அவர் காட்சி தருவார்.